ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ரிலேஷன்ஷிப்ஸ், பர்சனாலிட்டி, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக், ஒரு பொண்ணு உங்களை எப்படி லைக் பண்ணுறா, அவள் உங்களை லைக் பண்ணுறலா இல்லையா, அது எப்படியா வாரிக்குறியெல்லாம் காமிக்கிறா, அவள் என்ன பண்ணா நம்மளை லைக் பண்ணுறான்னு கண்டுபிடிக்கலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பசங்களுக்கு ஒரு பொண்ணு அவங்கள லைக் பண்ணுறானால தெரியல, அந்த பொண்ணு என்னை லைக் பண்ணுறா ஆனால் இவளுக்கு புரியவே இல்லை, தெரியவே இல்லை, அவள் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் இவனுக்கு தெரியல. அதனால அந்த பொண்ணு இவளை லைக் பண்ணாலும் இவன் ஒழுங்கா இருக்காததுனால, அதை புரிஞ்சிக்காததுனால அந்த பொண்ணு வேற ஒரு பையனை தேடி போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால பசங்க இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்க உங்களை அதிகமா பார்ப்பாங்க. அது எப்படின்னா, நீங்க எங்கேயாவது இருக்க சொல்ல, ஐ மீன் உங்க வீட்டிலாண்டியோ இல்லை உங்க காலேஜ்லயோ உங்க கிளாஸ் ரூம்லயோ இருக்க சொல்ல அந்த பொண்ணு என்ட்ரி ஆனானா ஃபர்ஸ்ட் உங்களை தான் பார்ப்பாங்க. அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதோட ஒரு ஈஸி டிப் என்னன்னா, ஒரு கேங்கா ஒரு காமெடி பண்ணி யாருன்னா ஒரு காமெடி பண்ணி நீங்க சிரிச்சுன்னு இருக்க சொல்ல அவங்க யாரை பாக்குறாங்கன்னு பாருங்க. அவங்க கண்டிப்பா உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க உங்களை ரொம்பவே லைக் பண்றாங்க. ஏன்னா ஒரு டெஸ்ட்ல எங்கேயோ கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படின்னா, ஒரு கேங்ல யாரை நம்ம லைக் பண்றோமோ அவங்களதான் சிரிக்க சொல்ல பார்ப்போமா. இதை நீங்களே பண்ணியிருப்பீங்க உங்களுக்கே தெரியாம. அது போல அவங்களும் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க உங்களை அதிகமா பாக்குறாங்களான்னு பாருங்க. முக்கியமா இந்த சிரிக்க சொல்ல கேங்கா அவங்க உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க உங்களை ரொம்பவே லைக் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். இதை நீங்க அடுத்த வாட்டி கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. செகண்ட் பாயிண்ட், அவங்க உங்ககிட்ட டிஃப்ரெண்ட்டாக நடந்துப்பாங்க. டிஃப்ரெண்ட்டாக நடந்துப்பாங்கன்னா எப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அவங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு 2 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இருக்க மாதிரி உங்ககிட்ட இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. உங்ககிட்ட அதிகமாக உரிமை எடுத்துப்பாங்க. உங்களை அதிகமாக கேர் பண்ண கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு கூட நீங்கள் அவங்க உங்களை லைக் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சிக்கலாம். அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் நீங்க பேச சொல்ல இருந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனாங்கன்னா, கொஞ்சம் மாறின மாரி ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஆச்சுன்னா அவங்க உங்களை அதிகமா லைக் பண்றாங்கன்னு அர்த்தம். நீங்க இருந்த இடத்தோட இப்ப மேல போயிட்டீங்க. அவங்க லைக் பண்றதுனாலதான் உங்களுக்கு அவங்க சேஞ்சஸ் பண்ணி நிறைய விதமா மாத்திக்கின்னு உங்களுக்கு உங்களை கேர் பண்றாங்க, ஹெல்ப் பண்றாங்க, உங்களை தாங்குறாங்கன்னு சொல்லலாம். தேர்ட் பாயிண்ட், ரிப்ளைஸ் டு யுவர் மெசேஜ். அவங்க உங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்க. உங்கள் மெசேஜுக்கு உடனே உடனே ரிப்ளை பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒரு கேர்ளை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கேர்ள் மெசேஜ் பண்ணால் தான் உடனே இப்போ ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அவங்க ஒருத்தவங்க லைக் பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் வந்தால் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. அது அவங்க அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் அவங்க அவங்கள லைக் பண்ணுறாங்கன்னு. அப்புறம் அவங்க நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னு வெயிட் பண்ண மாட்டாங்க. அவங்களே ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களே ஸ்டார்டிங் கன்வர்சேஷன் ஆரம்பிக்கலாம். அதை வச்சு கூட அவங்க உங்களை லைக் பண்ணுறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஈஸியான மெத்தட் இது. நீங்கள் மெசேஜ் பண்ண உடனே உடனே அவங்க ரிப்ளை பண்ணுறது. நீங்கள் மெசேஜ் பண்ணலன்னா அவங்களே ஃபஸ்ட்டு மெசேஜ் ஸ்டார்ட் பண்ணுறது. இல்லைன்னா நீங்கள் அவங்க மெசேஜை பார்த்துட்டு மெசேஜ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அவங்களே ஏன்டா மெசேஜ் பண்ணலன்னு கேட்பாங்க. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க உங்களை லைக் பண்ணுறாங்கன்னு. ஃபோர்த்து பாயிண்ட், அவங்க நீங்கள் பேசினா வெட்கப்படுவாங்க இல்லை ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, அவங்க உங்ககிட்ட பேச சொல்ல இல்லை நீங்களே ஃபர்ஸ்ட் அவங்களை தேடி போய் பேச சொல்ல அவங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நர்வஸ் ஆவாங்க, கொஞ்சம் வெட்கப்படுவாங்க. அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பெண்கள் வெட்கப்படுவது எப்படின்னு நான் வேணால் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தெரியலன்னா அதையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அவங்க வெட்கப்படுறத வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் அவங்க உங்களை லைக் பண்றாங்கன்னு. ஆனா அவங்க எல்லார்கிட்டயும் வெட்கப்படுறாங்களான்னு கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட். அப்படின்னா அது அவங்க டைப் இல்லை அவங்க கேரக்டராகவே இருக்கலாம். உங்ககிட்ட மட்டும் வெட்கப்படுறாங்கன்னா ஷையா ஃபீல் பண்றாங்கன்னா அவங்க உங்களை லைக் பண்றாங்கன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபிஃப்த் பாயிண்ட், ஷீ இஸ் டச்சஸ் ஃபீலி. அதாவது அவங்க உங்களை டச் பண்ணி பேச தயங்கவே மாட்டாங்க. அதை வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். முக்கியமாக இந்த கேர்ள்ஸ் எல்லாம் பப்ளிக் பிளேஸில் ஒரு பாயை டச் பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஐ மீன் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க. மற்றவங்க பார்த்தா என்ன நினச்சிப்பாங்கன்னு திங்க் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு பொண்ணு உங்களை லைக் பண்ணுறான்னா அந்த பொண்ணு யார் என்ன நினச்சாலும் ஃபீல் பண்ண மாட்டா, கவலைப்பட மாட்டா. அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அவங்க ஈஸியாக உங்களை ஜென்டிலாக டச் பண்ணி பேச வாய்ப்பு இருக்குது. பப்ளிக் பிளேஸ்லேயே அவங்க உங்களை டச் பண்ணிலாம் பேச நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அவங்க உங்கள் மேலே இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஐ மீன் உங்களை லைக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு
உங்களை பிடிச்சிருக்கு. அதனால தான் அவங்க எங்க இடம்லாம் பார்க்காம உங்களை டச் பண்ணி பேச நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை கூட நீங்க கண்டுபிடிக்கலன்னா இப்ப கண்டுபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா அவங்க உங்களை லைக் பண்றாங்க. 6th பாயிண்ட், அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிஹேவியரை பாருங்க. ஏன்னா இவளோட எல்லா விஷயத்தையும் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சொல்லுவா. ஏன்னா பொண்ணுங்க ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட சொல்லாம இருக்க முடியாது. அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவாங்க. அவங்க உங்களை லைக் பண்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுவாங்க. அவங்க உங்களை பார்க்க சொல்ல, இல்லை நீங்க ஜோடியா பேசினிருக்க சொல்ல பார்க்க சொல்ல அவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்றான்னு பாருங்க. உங்க ஃப்ரெண்டை பார்த்து அவ என்ஜாய் என்ஜாய் அப்படின்னு கண்ணை காட்டுவாங்க, இல்லை சிரிப்பாங்க. பேசு பேசு அப்படின்னு சொல்றதுலாம் நீங்க கண்டுபிடிக்கிற ஒரு வழி. அதை வச்சு கூட நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டை நோட்டீஸ் பண்ணுங்க. அவங்களே ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு உங்ககிட்ட பேச சொல்ல அதை வச்சு இந்த பொண்ணு உங்களை லைக் பண்றான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க இதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பேச சொல்ல அவளோட ஃப்ரெண்டை நோட் பண்ணுங்க. கண்டிப்பா அவ பிஹேவியர்ல சேஞ்ச் இருந்தா இவங்க கண்டிப்பா உங்களை லைக் பண்றாங்கன்னு தான் அர்த்தம். 7th பாயிண்ட், அதிகமா சிரிப்பாங்க, வெட்கப்படுவாங்க. ஐ மீன் நீங்க அவங்க கிட்ட பேச சொல்ல அவங்களே அறியாம அவங்க முகத்துல ஒரு ஸ்மைல் வந்துக்கினே இருக்கும். நீங்க காமெடி பண்ணாலும் சரி, ஐ மீன் மொக்க ஜோக் அடிச்சாலும் சரி, இல்ல அடிக்கலனாலும் சரி, அவங்க கிட்ட பேச சொல்ல அவங்களே அறியாம சிரிச்சுக்கினே இருப்பாங்க. அதை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம் அவங்க உங்க லைக் பண்றாங்கன்னு. இது தெரியாம நீங்களே ஏன்டி நீ லூசு மாதிரி சிரிச்சுக்கினே இருப்பேன்னு கூட கேட்டிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களை லைக் பண்றதுனால தான் சிரிக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியாம இருந்திருக்கும். அதனால இதை கூட நீங்க ஒரு பாயிண்டா எடுத்துக்கலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. அவங்க நீங்க பேச சொல்ல, நீங்க எதனா பண்ண சொல்ல, நாட்டியா பண்ண சொல்ல, இல்ல நீங்க இதெல்லாம் ஒரு காமெடியான்னு யோசிக்க சொல்ல அதுக்கு அவங்க விழுந்து விழுந்து சிரிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவங்க ஏன் சிரிக்கிறான்னா உங்களை லைக் பண்றதுனால தான் சிரிக்கிறாங்க. நம்மளுக்கு பிடிச்சவன் எது பண்ணலாம் கரெக்டா இருக்கும், அவன் பண்றதெல்லாம் கரெக்ட், அவன் பண்றது காமெடி தான் நினைச்சு காமெடியே இல்லைனாலும் அவங்க சிரிக்க வாய்ப்பு இருக்கு. இதை வச்சு கூட அவங்க உங்களை லைக் பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் யூஸ் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.